கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருப்பு கவுனி அரிசி 1 கப்பு. இது ரொம்ப இந்த அரிசி வந்து ரொம்பலாம் பொரியலாம் வேணாம். அந்த வாசம் ஸ்மெல் வரும், நல்லா அரிசியோட மனம் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ அதில் 1/2 கப்பு கொள்ளு. ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே வச்சு வறுத்துக்கிருங்க. ஏன்னா ஹையில் வச்சோம்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். எல்லா இதுவும் ஒன்றா வறுபட்டு வராது. அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக எல்லாமே அந்த பருப்போட வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த கொள்ளும் நல்லா இப்போ வறுபட்டுருச்சு. இதையும் அந்த பிளேட்லேயே மாற்றிக்கணும். 1/2 கப்பு பாசி பருப்பு. இதையும் அப்படியே வறுத்துக்கும். இப்போ பாசி பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் இப்போ இந்த பிளேட்டில் சேர்த்துக்கிறோம். பாசி பருப்பையும், மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துவேன். இதையும் இப்போ வறுத்துக்கிறோம். ஒரு சிலர் இப்பயே வெள்ளைப்பூடு சேர்த்து வறுத்து அரைச்சிக்குவாங்க. நான் அது மாதிரி அரைக்கலை. நான் கஞ்சி காய்ச்சும் போது எனக்கு அப்போதைக்கு எனக்கு தேவையான வெள்ளைப்பூடு நான் தட்டி போட்டு கஞ்சி காய்ச்சி இதையும் இந்த பிளேட்டுக்கு அப்படி மாற்றிக்கிறோம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ் ரெடி. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கருப்பு கவுனி அரிசியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இப்போ எப்படி காய்ச்சுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி நல்லா சூடாகணும். இப்போ நம்ம 1 கிளாஸ் தண்ணிக்கு 2 ஸ்பூன், இது 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சிட்டு ஊற்றினோம்னா கட்டி படாமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதில் 2 வெள்ளைப்பூடு இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.